அதிகாரம் 14. யூதா தேசத்தில் மழைத்தாழ்ச்சி உண்டாயிற்று. யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. யோசியா ராஜாவினுடைய ஆட்சி காலத்தின் பின்பகுதியில் தேவனுடைய இந்த நியாய தீர்ப்பு ஆரம்பமாயிற்று. யோயாக்கீமினுடைய ஆட்சி காலத்தின் ஆரம்பம் வரையிலும் யூதா தேசத்தில் மழை பெய்யவில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த மழைத்தாழ்ச்சியை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எரேமியா புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் யூதாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மழைத்தாழ்ச்சியை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மழைத்தாழ்ச்சியின் சோகமான விளக்கம். கர்த்தர் இந்த துன்பத்தை நீக்கி போட வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் தொடர்ந்து பாவம் செய்கிறார்கள். இதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பும் அவர்கள் மீது தொடர்ந்து வருகிறது. ஜனங்களுடைய பாவங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய்யான உபதேசங்களே காரணம் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். யூதா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணாமல் அவர்களுக்காக துக்கித்து புலம்புமாறு கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார்.